ஹலோ கைஸ், கிரீட்டிங்ஸ் ஆஃப் த செஷன். இந்த ஒரு லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாவாவோட பேசிக்ஸ் பார்க்க போறோம். ஓகே, நமக்கு ஜாவா வந்து தேவை டு லேர்ன் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட். 100% ஆஃப் ஜாவா தேவையில்லை. ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா அதை மட்டும் தெரிஞ்சா போதும். ஒரு 1%, 0.1% ஆஃப் ஜாவா இஸ் எனஃப். ஓகே, ஆன்லைன் ஜாவா எடிட்டர் சும்மா ஏதாச்சும் ஒன்று எடுப்போம். ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் ரேண்டம்லி ஆன் கூகுள். சம்திங் இருக்கு, இது கூட வேணாம், கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கு, பார்க்க சிம்பிளாக இல்லை. let me try to choose. Yeah, this is good. இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கு இல்லையா? Okay, let me use. So guys, I hope my screen is shared. Check பண்ணிப்போம். Yep, it's shared. Recording is on, audio is fine. Super. Fine. Okay, let me delete everything. So இதுதான் guys, கிளாஸ் அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் கிளாஸ் நேம். ஜாவான்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, நம்ம வாட் இஸ் சாஃப்ட்வேரில் பார்த்துருப்போம், வாட் இஸ் சாஃப்ட்வேர் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் பார்த்தோம், அண்ட் தென் வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறதையும் பார்த்தோம். ஸோ ஜாவான்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதில் டைப் பண்ணி அதை கம்ப்யூட்டருக்கு கொடுத்தா அது பர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு புரியுற மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் வந்து ஜாவா. நம்ம தமிழில் பேசுவோம், இங்கிலீஷில் பேசுகிறோம், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறோம் இல்லையா? அது மாதிரி கம்ப்யூட்டருக்கு புரியறதுக்கு பேசுறது நிறைய லாங்குவேஜ் இருக்குது. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஜாவா. ஓகே, நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணது ஜாவால் தான் பண்ண போகிறோம். ஓகே, ஃபைன். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா, சின்டெக்ஸ் தேவை. ரொம்ப ரொம்ப பேசிக்ஸான விஷயம் தெரிஞ்சால் போதும். we can go ahead and start developing Android applications. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, if you are from IT background or non-IT background, after this lesson, this video, definitely you can, that's all Java. ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருக்காதீங்க, இவ்வளோதான் ஜாவா. ஓகே, ஆசம். ஸோ இதுதான் வந்து கிளாஸ். இப்போ ஜாவா கோடிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். கிளாஸ் நேம், கிளாஸ் கீவேர்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ தான் கிளாஸ் நேம், அண்ட் தென் ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். இதுதான் பாஸ் இன்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் பேசிக்ஸ். தட்ஸ் இட், இவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட்லாம் ஒன்றுமே வராது. ஏன்னா உங்களுக்கு ஒரு மெயின் மெத்தட்னு சொல்லுவாங்க, ஒரு மெத்தட், ஒரு பிளாக் இல்லையா, அது தேவை. அதுலேருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வி டோன்ட் ஹாவ் எனி அவுட்புட், ரைட்? அவுட்புட்லாம் ஒன்றுமே வரல. ஸோ மெயின் மெத்தட்னா என்னன்னா இதுதான் மெயின் மெத்தட். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ். அதுக்குள்ள என்ன போட்டிருக்காங்க, ஹலோ வேர்ல்டுன்னு போட்டிருக்காங்க. பிரிண்ட் பண்ணுறாங்க, ஆக்சுவலாக அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரிண்ட் பண்ணினோம் அப்படின்னா வி காட் இட். ஓகே, ஸோ லெட் மீ ரன் இட். ஒர்க் ஆக மாட்டியோ, இட்ஸ் ஓகே. நம்ம இன்னொரு வேறு ஏதாவது கம்பேர் எடுப்போம். ஐ திங்க் த சேம் கோட், ரைட்? இப்போ ரன் பண்ணலாமா? எக்ஸிக்யூட். ஸோ வி காட் இட். அவுட்புட் என்ன சொல்லுது அப்படின்னா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லுது. இது இன்னும் ஒர்க் ஆகலை, அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். தட்ஸ் இட். ஸோ கைஸ், இந்த பப்ளிக் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கிளாஸ் எல்லாமே ஒரு பேக்கேஜுக்குள்ளே இருக்கும். இப்போ நான் பப்ளிக் கொடுத்தேன் அப்படின்னா கிளாஸில் அந்த பேக்கேஜுக்குள்ளே ஒரு 10 கிளாஸ் இருக்குது அப்படின்னா எந்த கிளாஸ்லாம் நான் பப்ளிக்னு கொடுத்துருக்கணும், மற்ற கிளாஸஸ் இந்த கிளாஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் ஒரு சிம்பிளான ஒரு அர்த்தம். ஓகே, தட்ஸ் இட். ஸோ பப்ளிக் இப்படிதான் இருக்கும், பப்ளிக் கிளாஸ் அண்ட் தென் கிளாஸ் நேம். இதுதான் வந்து கிளாஸ் கீவேர்டு அப்புறம் என்ன இருக்கும், அதான் கிளாஸ் நேம். ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கும். அதுக்குள்ள ஒரு மெத்தட். மெத்தட்னா என்ன அப்படின்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு ப்ராசஸ். அதை கால் பண்ணா தட் பர்ஃபார்ம் செர்டைன் ஆப்ரேஷன். அதை வந்து ஒரு பேக்கேஜாக வச்சிருக்காங்க. ஓகே, சூப்பர். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ராமுன்னு ஒருத்தர் இருக்கான், அவனை ராமுன்னு கூப்பிட்டா அவன் பாட்டு பாடுவான். குமார்னு ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிட்டா ஜாகிங் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஓகே, ஸோ வீட்டில் வேலைக்காரன்னு ஒருத்தர் இருப்பான். ஐம் ட்ரைங் டு சே சம் எக்ஸாம்பிள். அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தம்பி குக்கிங் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா அவர் குக்கிங் பண்ணுவார் இல்லையா? ஆல்ரெடி அவருக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி தான் வந்து மெத்தட். தட் பர்ஃபார்ம்ஸ் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதான் வந்து மெத்தட். ஸோ மெத்தடுக்கெலாம் ஒரு தலைவர் இருக்காது, அவர் தான் அந்த மெயின் மெத்தட். ஓகேவா? அவர் தான் மெயின். இங்க இருந்தா வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெலிட் பண்ணிட்டு காட்டினேன், அவுட்புட் எதுவுமே வராது. அவுட்புட்ல ஒன்றுமே இல்லை, மெயின் மெத்தட் இல்லைன்னு சொல்லுது. ஸோ வென் ஐ ஹேவ் த மெயின் மெத்தட், இதுவும் பாருங்க
பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் இதான் வந்து மெத்தட் நேம். இந்த வாய்டுன்ற என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து எந்த ரிசல்ட்டும் திரும்ப தராதுன்னு அர்த்தம். ஓகே ஃபைன். இதுதான் வந்து பேசிக் ஹலோ வேர்ல்டு ஜாவா ப்ரோக்ராம். திரும்ப ரன் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஓகே இப்போ இந்த ஹலோ வேர்ல்டு என்ன மாத்துறேன், ஹலோ ஆண்ட்ராய்ட் மேனிஃபெஸ்டர்னு மாத்துறேன். ஸோ வி காட் இட். ஹலோ ஆண்ட்ராய்ட் மேனிஃபெஸ்டர். இது சும்மா பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஓகே இது பாருங்க கேபிட்டல் எஸ். ஜாவா இஸ் கேஸ் இன்ஸ்டியூட். இது கேபிட்டல் எஸ், மற்றதெல்லாம் ஸ்மால். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொன்று ஆட் பண்ணுறேன். கண்ட்ரோல் டி ஒர்க் ஆகாது. ஓகே கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் பி. ஓகே ஸோ அப்போ என்ன 2 வாட்டி பிரிண்ட் ஆகும். ஸோ இட் இஸ் பிரிண்டிங் 2 times. ஃபைன். ஓகே சூப்பர். சரி இதை விட்டுருவோம். இப்போ நான் வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். ஓகே இது அதாவது மெயின் மெத்தட் வெளியே கிரியேட் பண்ணும். இட் கேன் பி அட் த டாப் ஆர் பாட்டம் எனிவேர். ஓகே பட் அவுட் சைட் ஆஃப் மெயின் மெத்தட். மெயின் மெத்தட் எங்கே ஆடாது, இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது. பிளாக், இதுதான் பிளாக். இந்த பிளாக்குள்ள தான் இந்த கோடிங் இருக்கு. ஓகே ஸோ என்ன பண்றேன், பப்ளிக் கிடையாது, பப்ளிக் வாய்ட் குக் சமயக்கார் என்ற மாதிரி போடலாமா, இல்ல சிங் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள என்ன பண்ண போறேன் அப்படின்னா தட்ஸ் இட் கைஸ். இப்போ இதை நான் ரன் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வரணும், ஃபர்ஸ்ட் ஐ எம் ஸ்டார்டட் சிங்கிங் அண்ட் தென் இதானே வரணும். பட் அப்படி வராது. ஜஸ்ட் திரும்ப இந்த மெயின் மெத்தட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. தட்ஸ் வை ஐ எம் சேயிங் இட்ஸ் மெயின் மெத்தட். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இதுக்குள்ள மட்டும் தான் ஒர்க் ஆகும். இதுக்கு வெளியே நீங்க என்ன போட்டாலும் அது கவலை இல்லை. என்ன வேணாலும் நீங்க 1000 கோடிங் 10,000 கோடிங் லைன் ஆட் பண்ணு, டசன்ட் மைண்ட். எடுத்தோடனே எங்க பார்க்கும், மெயின் எங்க இருக்குன்னு பார்க்கும். மெயினை பார்த்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இதை நீங்கள் கால் பண்ணணும், இதுவும் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா இதுக்குள்ளே சொல்லணும், தம்பி அதையும் போய் கால் பண்ணப்பான்னு சொன்னால் கால் பண்ணணும். ஸோ ஒரு மெத்தடை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் ஃபார் அ கிளாஸ்? டு ஆக்சஸ் மெத்தட்ஸ். ஓகே மெத்தட்னா என்னன்னா இட்ஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்குள்ள என்னென்ன பண்ணலாம், ஐ ஸ்டார்டட் சிங்கிங், ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். தட் பர்ஃபார்ம் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஒரு விஷயத்த ஒரு திரும்ப திரும்ப பண்றீங்க அப்படின்னா அது மெத்தடுக்குள்ள போட்டு வச்சுக்கலாம். ஓகே வெல் கால் பண்ணலாமா, ஹவு டு கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃபார் அ கிளாஸ். இதுதான் சின்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம். வாட் இஸ் அ கிளாஸ் நேம்? இதுதான் வந்து கிளாஸ் நேம். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, சம் ஹெச்பி, சம் வேரியபிள். இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இது என்ன வேணா இருக்கலாம், ஏபிசி 1 2 3 என்ன வேணா இருக்கலாம். நியூ போட்டுட்டு ஈக்குவல் டு நியூ போட்டு திரும்பவும் அந்த கிளாஸ் நேம் ஓப்பன் bracket க்ளோஸ் bracket. This is how you can create a object for a class. இந்த கிளாஸ் நேம் மட்டும் மாறும், பட் இதுவும் கூட நீ என்ன வச்சுக்கலாம், பட் சின்டெக்ஸ் மாறாது. இதுதான் சின்டெக்ஸ். ஓகே ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட் டாட் சிங் மெத்தட் நேம் என்ன, சிங். தட்ஸ் இட் bracket. ஸோ இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும், ஃபர்ஸ்ட் இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு அடுத்து கீழே இது வரும், இது எக்ஸிக்யூட் இதை போய் கால் பண்ணும், இங்கே வந்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணும். பார்க்கலாமா, அப்போ என்ன வரும், ஹலோ மேனிஃபெஸ்டர் அண்ட் தென் ஐ எம் ஸ்டார்டட் சிங்கிங். சூப்பர். நாட் ஓன்லி தட், இதை அப்படியே காப்பி பண்ணி இதை வந்து என்ன பண்ணலாம், ரன்னிங்னு மாத்துறேன். ரன், ஐ ஸ்டார்டட் ரன்னிங். திரும்ப இதை எக்ஸிக்யூட் பண்ணா என்ன வரும், அதே தான் வரும். ஏன்னா இதை நான் கால் பண்ணல, ரன்னுன்ற மெத்தடை கால் பண்ணல. திரும்ப என்ன பண்ணும், ஆப்ஜெக்ட் டாட் ரன்னு கொடுத்தாதான் கால் ஆகும். That's it. When I run it, I'm saying I'm singing, I'm started running. That's it guys. இவ்வளவுதான் ஜாவா. ஓகே இதுல வந்து இன்னும் என்னன்னா இந்த பேராமீட்டர் பாசிங் மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே பேராமீட்டர் என்னன்னா ஸோ யார் ரன் பண்ற அப்படின்னு நான் சொல்றேன், இந்த யூசரோட நேம்
ராமுன்னு ஒருத்தன் ரன் பண்றான். ஓகே, ஸோ என்ன பண்றேன், இந்த மெத்தடை ரன்ன்ற மெத்தடை கால் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிங்கை நான் பாஸ் பண்றேன். அப்ப என்ன ஆகணும், இந்த மெத்தடை வந்து ரிசீவ் பண்ணல ஒரு ஸ்ட்ரிங். திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ரிசீவ் அ ஸ்ட்ரிங். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, என்ன பண்ணிக்கலாம், ஐக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிட்டு மேல இருந்து வர எஸ் தானே, எஸ் பிளஸ் தட்ஸ் இட். இப்போ என்ன ஆகும், இது வந்து இந்த வேரியபிள சேவ் ஆகும். அந்த வேரியபிள் என்ன போட்டேன், ராமு ஸ்டார்டட் ரன்னிங் கொடுக்குறேன். ஸோ ராமு ஸ்டார்டட் ரன்னிங். இதுக்கு பேர் தான் இப்போ பாராமீட்டர் ரிசீவிங், பாராமீட்டர் பாசிங். இங்கேருந்து என்ன பண்ணுற ஒரு வேல்யூ அனுப்புறேன். ஃபார் எக்ஸாம்பிள், Okay, I found this on the web for receiving. Check it out. அலெக்சாவா இல்ல இது பேர் என்னது, சிரி, அமைதியார் சிரி. I'm quite content. Thanks for asking. ஓகே, ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுவோம், ஆட் அப்படின்ட்டு பப்ளிக் void add. ஓகேவா, அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். இது எப்படி கால் பண்ணலாம், வழக்கம் போல hp.add. ஓகே, ஸோ இதுக்குள்ள என்ன பண்ண போறேன் அப்படின்னா, 2 இன்டிஜர் வேரியபிள் கிரியேட் பண்றேன். தேவையில்லை, 2 வேல்யூவை நான் பாஸ் பண்ண போறேன். 5, 6 பாஸ் பண்ண போறேன். அப்படின்னா என்ன பண்ணும், இட் சுட் ரிசீவ் 2 இன்டிஜர் இல்லையா, a, bன்னு வச்சுப்போம். கமா இன்ட்டு பி. என்ன சொல்றேன், இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு ஸ்ட்ரிங். எல்லாம் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் அப்படின்னா இட்ஸ் a collection of that can hold a letter, collection of letter or words வந்து ஸ்ட்ரிங்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்டிஜர்னா இட் கேன் ஹோல்ட் a number. அவ்வளவுதான், சிம்பிள். மேக்ஸிமம் இதான் யூஸ் பண்ணுவோம், இன்டிஜர், ஸ்ட்ரிங், இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஓகே, டேட்டா டைப் a பிளஸ் பி, 2 நான் அடிஷன் பண்ணிட்டேன். சப்ட்ராக்ட் பண்ணி எனக்கு இந்த வேல்யூ, அடிஷன் பண்ண வேல்யூ எனக்கு இங்க வரணும். எப்படி பண்ணலாம், அதுக்கு பேர் தான் ரிட்டர்ன் டைப். void அப்படின்னா இட் இஸ் ரிட்டர்னிங் நத்திங். பட் என்ன பண்ண போறேன், ஒரு இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்றேன். ஸோ ரிட்டர்ன் அந்த சி ரிட்டர்ன் பண்ணப்பான்னு சொல்லிட்டேன். அந்த சி எங்க வரும், இந்த இடத்துல வந்துடும் இல்லையா, அதை வந்து இன்ட்டு டி அப்படின்னு வேரியபிளை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கோங்க, போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ப்ராக்டிஸ் பண்ண டைப்பிங், கோடிங் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். தட்ஸ் இட். இப்போ அந்த டியை பிரிண்ட் பண்ணலாமா, எனக்குமே ஜாவாலாம் பயங்கரமாலாம் தெரியாது. ஓகே, ஐ எம் ஃப்ரம் நான் ஐடி பேக்ரவுண்ட் தான். ஓகே, சூப்பர். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகும் அப்படின்னா, வழக்கம் போல இங்கே வரும். ஃபர்ஸ்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், இதை பிரிண்ட் பண்ணிட்டு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு இதை வந்து பிரிண்ட் பண்ணிட்டு, அடுத்து இங்கே ராமு இதையும் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு, அடுத்து இந்த அடிஷன் ப்ரோக்ராம் இங்கே வரும். அந்த 5 வந்து இங்கே அசைன் ஆயிரும், 6 வந்து இங்கே அசைன் ஆயிரும். 2ஐயும் அடிஷன் பண்ணி சி ரிட்டர்ன் ஆகுது. திரும்ப அது எங்கே வரும், இந்த இடத்துக்கு வருது. அதை தூக்கி நான் டீல சேவ் பண்ணிட்டு இதை பிரிண்ட் பண்றேன். அப்போ அது வேல்யூ பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணலாமா, வா இவ்வளோ நேரம் லோட் ஆகுது. சிம்பிள் கோடிங்க்கு இவ்வளோ நேரம் லோட் ஆகுமோ. சூப்பர், we got it. நான் சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை, தட்ஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் சேஞ்ச் திஸ் டு, ரொம்பவும் டைம் எடுக்குமோ. we got it. ஸோ இதுதான் கைஸ், அவ்வளோதான். ரிட்டர்ன் டைப்னா இதுதான், இவ்வளோதான். ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ணும்போதுன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். என்ன ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அது முன்னாடி வரும் தப்பிக்கலாம். வாய்டு அப்படின்னா ஒன்றுமே வராது அர்த்தம். பேராமீட்டர் பாசிங் அப்படின்னா இங்கேருந்து என்ன பண்ணுறேன், இந்த மெத்தடுக்கு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் நான் ஒரே ஃப்ளோவில் சொல்லிட்டேன். பட் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு கான்செப்டாக புரிஞ்சுக்கிட்டு பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெயின் மெத்தட் என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. அடுத்து இந்த இதை மட்டும் பிரிண்ட் பண்ணி பாருங்க. அடுத்து ஒரே ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி இதை மட்டும் பிரிண்ட் பண்ணி பாருங்க. அடுத்து இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணி அதை கால் பண்ணி பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்க. இவ்வளோதான் தம்பி, தட்ஸ் ஆல் யூ நீட் ஃபார் ஜாவா. இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. தட்ஸ் இட், நத்திங் மச், நத்திங் மோர். ஓகே, ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஹலோ வேர்ல்ட் எக்ஸ்டென்ஸ் சம் என்ன வேணா நீங்க கிளாஸ் போட்டுக்கலாம். ஆல்ரெடி என்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வைங்களேன்.
அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஏன்ற கிளாஸ்க்குள்ள என்னென்னலாம் இருந்துச்சோ, இருக்குதோ அது எல்லாத்தையுமே இந்த ஹலோ வேர்ல்டுன்ற கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதோ ஒரு கிளாஸ போய் நான் எக்ஸ்டென்ஸ் திஸ் ஹலோ வேர்ல்ட் குடுத்தேன் அப்படின்னா, அந்த கிளாஸ்க்குள்ள என்னால இந்த மெத்தட கால் பண்ண முடியும். இருக்கிற வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண முடியும். அந்த மாரி தட் இஸ் த யூஸ். இதுக்கு பேர் என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற விஷயத்த எல்லாமே நான் இந்த சைல்டு கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியும். தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல். நத்திங் மச். That's all guys. This is what Java basics you need for to start Android app development. I hope this is clear. Practice பண்ணா மட்டும் தான் Android கத்துக்க முடியும். அதுதான் ஒரே ஒரு வழி. Okay? Okay. So அப்படியே குயிக்கா நான் Android with related to Android நான் சொல்லிடுறேன். Studio, here you are. Okay. இது சும்மா நான் ஐ திங்க் ஸோ எக்ஸாம் உங்களுக்கு டீச் பண்ணலாம் தான் ரெடி பண்ணேன்னு நினைக்கிறேன். ஃபைன். எனிவேஸ் அன்டூ பண்ணுறேன். ஆக்சுவலாக ஐ ஸ்டார்டட் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணேன். அப்புறம் எல்லாருமே டெலிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐம் ஜஸ்ட் ப்ரெஸிங் அன்டூ கண்ட்ரோல் ஜெட். ஸோ ஒரு புது ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஜாவா கோடிங் இப்படி தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் திஸ் பேக்கேஜ் நேம் இம்போர்ட் செக்ஷன் வில் பி கமிங் ஆட்டோமேட்டிக்கலி. சொன்ன மாதிரி இது பப்ளிக் கிளாஸ், இதான் வந்து கிளாஸ் நேம். எக்ஸ்டென்ஸ் ஆப் கேம்பெட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ஹெல்ப் பண்ண போகுது. நிறைய விஷயம் இந்த பட்டன், எடிட் டெக்ஸ்ட், டோஸ்ட் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு. அண்ட் தென் வி ஹேவ் அ மெத்தட் கால்டு ஆன் கிரியேட். இந்த ஆண்ட்ராய்ட் ஜாவால வந்து ஆன் கிரியேட் தான் மெயின் மெத்தட். ஓகே, ஆன் கிரியேட் தான் மெயின் மெத்தட். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா தட்ஸ் இட். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஓகே, கிரியேட்டிங் a நியூ ஜாவா கிளாஸ். பேர் என்ன வச்சுக்கலாம்? டெஸ்ட் எல்லாம் போர் அடிக்குது, மார்வெல்னு வைப்போம். ஐ கிரியேட்டட் ஒன் கிளாஸ். ஓகே, இது என்ன பண்றேன், இந்த கிளாஸ்க்குள்ள வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுவோம். மெத்தட் என்ன பண்ணலாம், ஒரு பப்ளிக் void sing. சரியா, இது பப்ளிக்னு கொடுத்துருக்கலாம். என்ன பண்ணலாம், இதுவும் பப்ளிக் இதுவும் பப்ளிக். ஸோ என்னால் மெயின் ஆக்டிவிட்டில இருந்து அந்த மெத்தடை கால் பண்ண முடியும். பிகாஸ் திஸ் இஸ் இன் சேம் பேக்கேஜ். சரியா, ரொம்ப டீப்பாக போகாதீங்க. பட் நான் சொல்ற கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னு என்ன பண்ணணும், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாமா? கிளாஸ் நேம் என்னது, marvel some variable is equal to new marvel. That's it. ஸோ இப்போ என்ன அக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? சிங்ன்ற மெத்தடை ஆப்ஜெக்ட் டாட் சிங். காட் இட், கால் பண்ணிட்டோம். இதுதான். ஸோ என்ன பண்ணலாம், ஐ கேன் ஆல்சோ பாஸ் பேராமீட்டர். இங்கேருந்து நான் பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். ஹைன் பாஸ் பண்ணால் இட் சுட் ரிசீவ் தட் பேராமீட்டர். எரர் காட்டுது இல்லையா, என்ன சொல்லணும், இட் இஸ், நான் வந்து ஸ்ட்ரிங் வரும் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்கிறேன். தட்ஸ் இட். அதே மாதிரி ரிட்டர்ன் டைப்னா என்ன அப்படின்னா, சோஃபா இந்த ஸ்ட்ரிங் வந்து வாய்டில் இருக்கு, ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்படி என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா, ரிட்டர்ன் சம் ஸ்ட்ரிங். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்க, ஒரேடியாக பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். பாஸ் பண்ணி பார்த்துட்டு அதை புரிஞ்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் வாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு, அதை அனுப்புகிற வேல்யூவே என்னால் இங்கே ரிசீவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் என், வேரியபிள் நேம் என்னென்னா இருக்கலாம். தட்ஸ் இட். இப்போ இந்த என்னன்றதை நான் டோஸ்ட்டில் போட்டுமா, டோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, தெரியாட்டி பிரச்சனை இல்லை, மேபி இப்போ தெரிஞ்சுக்கோங்க. எண்ணை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். தட்ஸ் இட். இப்போ என்ன வரும், எண்ணில் ஹலோன்னு வரும். லெட் மீ ரன் இட். ஸோ டோஸ்ட் என்னன்னு வரும், என் ஐ மீன் அந்த ஹலோன்னு வரும். சி ஹலோ. ஓகேவா, தட்ஸ் ஆல் அபவுட் ஜாவா பேசிக்ஸ் கைஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லெட் மீ நோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ். தேங்க்யூ.